ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம லேப்டாப்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ யூஸ் பண்ணுற சில ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ வாங்கினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுற விஷயம் என்னென்னா, நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது. நம்மகிட்ட இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா நாமளே அதை இன்ஸ்டால் பண்ணிடுறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாவது வெளியில் கடையில் கொடுத்து நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணி வாங்கிக்கிடுவோம். பட் அவங்க போட்டு கொடுக்குற எல்லா சாஃப்ட்வேருமே கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ் தான். எதுவுமே ஜெனியூனான ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது. இந்த கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதுல நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. நம்ம கிராக்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பட் அதே நேரத்தில் பேக்கெண்டில் அந்த சாஃப்ட்வேர் நம்மகிட்ட என்ன டேட்டாவெலாம் எடுக்குது அப்படின்றத பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை அது எடுத்தாலும் அது எப்போ நமக்கு தெரிய வரும் அப்படின்னா நமக்கு அதனால் ஏதாவது பிரச்சனைன்னு வர்றப்போ மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே பெரும்பாலும் யூஸ் பண்ணுற சில முக்கியமான பெய்ட் சாஃப்ட்வேர்ஸுக்கு ஆல்டர்னேட்டான சில ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லை அடிச்சு விட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் சில யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டான அப்ளிகேஷன்ஸுக்கு போவோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னா ஃப்ளக்ஸ். பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த அப்ளிகேஷனும் ரொம்பவே சின்ன அப்ளிகேஷன் தான். சொல்லப்போனால் இதோட ஃபுல் சைஸே கிட்டத்தட்ட 1 MB ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம அதிகமாக டிஸ்பிளேவை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நைட் ஒழுங்காக தூக்கம் வராது, கண் ஸ்ட்ரெயினாகவே இருக்கும், தலை வலிக்கும், கண்ணிலேருந்து கண்ணீராக வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை டிஸ்பிளேவை அதிகமாக பார்க்குறவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர். ஸோ ஜென்ரலாக இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட டைமுக்கு ஏற்ற மாதிரி இது நம்ம டிஸ்பிளே பிரைட்னஸை ஆட்டோமேட்டிக்காக குறைக்கும். சொல்லப்போனால் மேனுவலாக கூட நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ் இங்கே இருக்குது. கிளாசிக், ஒர்க்கிங் லேட், இந்த மாதிரி நிறையவே டெம்ப்ளேட்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம மேனுவலாகவும் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சின்ன அப்ளிகேஷன், அப்படி இருந்தாலும் இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா நிறையவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் என்னென்னா OBS. ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இது ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர். ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்கிறத விட ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கேமை நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் அப்படியே ஆன்லைனில் யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ லைவாக ஸ்ட்ரீம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் உங்களால் இதில் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ ப்ளேவையும் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் மைக்கோட இன்புட்டையும் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் கீழே சோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிஸ்பிளே கேப்சரும் இருக்குது, ஆடியோ இன்புட்டும் இருக்குது. ஸோ இதை தவிர இங்கே கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் தான். ஒரு அட்வான்ஸ்டான ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இல்லை ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ். பட் நான் இப்போ சொல்ல போகிற சாஃப்ட்வேர் முக்கியமாக யாருக்கு அப்படின்னா, என்னால் அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேரை அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாதுப்பா, அதே நேரத்தில் என்னோடய ப்ரைவசி எனக்கு ரொம்பவே முக்கியம், நான் கிராக்டு சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இனிமேல் நான் சொல்ல போகிற சில சாஃப்ட்வேர்ஸ். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் ப்ரைவசி முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கிராக்டு சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணலாம். அது உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இமேஜ் எடிட்டிங் அப்படின்னு நம்ம சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் வந்து நிற்கிறது ஃபோட்டோஷாப் தான். பட் அந்த ஃபோட்டோஷாப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டான சாஃப்ட்வேர் இருக்குது. அது பேர் என்னென்னா கிம்ப். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் கிட்டத்தட்ட நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற ஏகப்பட்ட விஷயங்களை இதுலேயும் நம்மளால் பண்ணிக்க முடியும். பட் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணால் இது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், சொல்லப்போனால் கஷ்டமாகவும் இருக்கும். பட் இதை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ரொம்பவே ஈஸியாக ஃபோட்டோஷாப் மாதிரியே இதை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸும் இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இமேஜ் எடிட்டிங்கை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வரப்போகிறது என்னென்னா வீடியோ எடிட்டிங். ஸோ வீடியோ எடிட்டிங் நம்ம சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வந்து நிற்கிறது அப்போயே அந்த அடோபி ப்ரீமியர் ப்ரோ தான். அதை தாண்டின்னு பார்த்தோன்னா ஃபைனல் கட் ப்ரோ, அப்புறம் ஃபிலிமோரா, இந்த மாதிரியான வீடியோ எடிட்டர்ஸை நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவும் ஒரு பெய்டு சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் என்னென்னா VSDC வீடியோ எடிட்டர் தான். அஃப்கோர்ஸ் இது ஒரு வீடியோ எடிட்டர். இதில் உங்களுக்கு பெய்டு வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனும் கிடைக்குது. பட் பெய்டு வெர்ஷனில் அந்தளவுக்கு பெருசாக இந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை. சொல்லப்போனால் ஃப்ரீ வெர்ஷன்லேயே இவங்க ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை கொடுத்துட்டாங்க. இந்த எடிட்டரை வச்சு உங்களால் 4K வீடியோஸையும் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். தென் பிளெண்டிங் மோட்ஸ், மாஸ்கிங் டூல்ஸ், குரோமா கீ,
இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை இந்த ஆப்லேயே இன்பில்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எடிட்டிங் இன்டர்ஃபேஸ்னு பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் வீடியோ எடிட்டிங் நீங்கள் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 75 MB, வெறும் 75 MB தான் அந்த சாஃப்ட்வேரோட சைஸ். ரொம்பவே சின்ன சாஃப்ட்வேர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்பவே ஒரு இன்பில்ட்டான ஸ்க்ரீன் ரெக்கார்டரையும் இது உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஒரு வீடியோ எடிட்டிங் டூல் ப்ளஸ் அதோட ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 75 MBயில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த 2 சாஃப்ட்வேர்ஸுமே லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ வச்சுருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. எல்லாருமே இமேஜ் எடிட்டிங் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ண போகிறதில்ல. பட் இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்தாலே அதில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சூட். இந்த MS வேர்டு, MS ஆஃபீஸ், MS பவர் பாயிண்ட் எந்த லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ வாங்கினாலே கண்டிப்பாக இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஏன்னா இது உங்களுக்கு எந்த நேரத்தில் வேணால் தேவைப்படும். இந்த MS ஆஃபீஸ்க்குரிய ஆல்டர்னேட் என்னென்னா லிப்ரே ஆஃபீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் என்னதான் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லப்போனால் பேர் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர நீங்கள் அந்த MS ஆஃபீஸில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே இதில் அப்படியே உங்களால் பண்ணிக்க முடியும். சொல்லப்போனால் யூசர் இன்டர்ஃபேஸ் கூட அதில் உள்ளது மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் MS ஆஃபீஸில் நீங்கள் வேர்டுன்னு பார்த்துருப்பீங்க. பட் இங்கே அது லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்ற ஒரு பேரில் இருக்கும். சரி, பவர் பாயிண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுவும் இங்கே இருக்குது. பட் அதோட பேர் இம்ப்ரெஸ். ஸோ இதுலேயும் உங்களால் பவர் பாயிண்டில் பண்ணுற மாதிரியான ப்ரெசன்டேஷன்ஸை உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே 100% ஜென்யூனான சாஃப்ட்வேர்ஸ் தான். இதை நீங்கள் கண்டிப்பாக நம்பி யூஸ் பண்ணலாம். நமக்கு பாப்புலரான சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக நம்மளோட ப்ரைவசியை நாமளே இந்தாடா நீயே வச்சுக்கோடா அப்படின்னு தூக்கி அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஜென்யூனான சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுறது எவ்வளவு பெட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் வியூஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is RV from RV Tech Tamil signing off. I'm an icon, man. I'm a girl about a 10. I should fuck her in the Benz.